மீஞ்சூர் அருகே சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி கனரக வாகனங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக புகார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த கொண்டக்கரை ஊராட்சியில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். வல்லூர் அனல்மின் நிலையம், சரக்கு பெட்டக முனையம் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கொண்டக்கரை குருவிமேடு செல்லும் சாலையில் அமைந்துள்ளன. கொண்டக்கரையிலிருந்து குருவிமேடு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக மாறி போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் இருப்பதாக கூறி கனரக வாகனங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏராளமான தொழில் நிறுவனங்களுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அதிக பாரத்துடன் செல்லும் நிலையில் சாலை சிதிலமடைந்துள்ளால் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். சிதிலமடைந்துள்ள சாலையை உடனே சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர், பிடிஓ ரவி, மீஞ்சூர் காவல் ஆய்வாளர் வேலுமணி, செங்குன்றம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் எழிலன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அடுத்த சில நாட்களில் சாலையை சீரமைத்து தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனிடையே அதிக பாரம் ஏற்றி வந்த லாரிகளை மடக்கி காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் யூனியனை சேர்ந்த கொண்டக்கரை ஊராட்சி கிராமம் சார்பாக நாங்கள் இங்கே பேட்டி கொடுக்க வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கரையிலேருந்து குரும்பேடு செல்லும் சாலையை சரி செய்து தரும்படி கலெக்டரிடமோ பிடிஓ தாசில்தாரிடமோ நாங்கள் மனு தந்திருந்தோம். அது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. அதனால் இன்றைக்கி நாங்கள் மறியல் செய்யலான்னு முடிவு பண்ணி அனைவரும் மறியல் செஞ்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 5000 நபர்கள் டெய்லி பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள், வேலைக்கு செல்லும் ஆட்கள் மட்டும். அதாவது என்டிசிஎல்னு ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம் இருக்குது. அவங்க அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஃப்எஸ் கண்டெய்னர் பெட்டகம் கம்பெனிங்க நிறைய இருக்குது. இந்த கம்பெனிக்கு போயிட்டு வரவங்க மட்டும் தினமும் 5000 பேர் போயிட்டு வராங்க. இந்த சாலை சரியில்லாததால் டெய்லி விபத்து ஏற்படுது. 2வது விஷயம், மாசு, ரொம்ப டஸ்ட் பொல்யூஷன் ரொம்ப ஏற்படுது. இதனால நாங்கள் சாப்பாடு சாப்பிட முடியல. சாப்பாடோட கலர் பார்த்தீங்கன்னா வடிச்சா மஞ்சள் கலரில் வருது. இதோட சாம்பல் கழிவுகள், இந்த என்டிசிஎல் நிறுவனத்துலேருந்து வர சாம்பல் கழிவு, இந்த சிமெண்ட் கம்பெனிலேருந்து வர கழிவுகள், இது எல்லாமே சேர்ந்ததால் எங்களால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் வாழ்வற்ற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்குது. இதை சரி செய்து தரும்படி மாவட்ட கலெக்டரிடம் நாங்கள் மனு கொடுத்துட்டோம். நாங்கள் எல்லாரும் நேரில் போய் சந்திச்சிட்டோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. முதல்வர் நமக்கான அனைவருக்கும் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் கரெக்டாக தான் செயல்படுறாரு. ஆனால் அதிகாரிகள் மெத்தன போக்கில் ரொம்ப செயல்படுறாங்க. இது உடனடியாக சரி செய்து தரும்படி தமிழக முதல்வர் அவர்களை உங்கள் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஜெயபிரகாஷ், என் பேர் கொண்டக்கரை ஜெயபிரகாஷ்.